அப்போ நிஜமாவே இந்து போனதுல உனக்கு வருத்தம் தானே? அவளை இழந்துட்டோம், அவ இல்லாம வாழ முடியாது. திரும்ப அவளை கூட்டிட்டு வரணும்னு உனக்கு தோணுதுல, உண்மைதானே? ஆமா நீ உண்மைதான். அப்படி நான் உடனே போ, அவளை சீக்கிரமா இந்த வீட்டுக்கு கூட்டு வர வழிய பாரு. அண்ணே என்ன சொல்றீங்க? ஆமா கர்ணா, பின்ன இப்படியே விட்டுற முடியுமா? இங்க பாரு கர்ணா, உன் மனசுக்குள்ள நம்ம தப்பு பண்ணிட்டோமே, இந்துவை போக விடாம தடுத்துருக்கணுமே தோணுதில்ல? அப்ப இந்துவை தேடி போ, போய் மன்னிப்பு கேளு. நடந்தது அவகிட்ட எடுத்து சொல்லி அவளுக்கு புரிய வை. பொதுவா ஒரு குடும்பத்துல சண்டை சச்சரவு வர்றதெல்லாம் ரொம்ப சகஜம்தான், அது பேசினாலே சரியா போயிடும். போய் இந்து கிட்ட போய் பேசு, சமாதானப்படுத்து, திரும்ப இந்த வீட்டுக்கு கூட்டு வா. கர்ணா, இந்து தேவதடா. அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பொம்பளைங்க எங்களுக்கெல்லாம் ஆசை பாசம் எல்லாம் இருக்குன்னே புரிஞ்சுது. எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்ததே அவதான். சரி, எங்களை விடுறா. ஆனா அவ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீயே ஒரு மனுஷனா இருக்க. அதனாலதான் சொல்றேன், அவளை மட்டும் விட்டுறாத கர்ணா. ஆமா கர்ணா, ஜெயந்தி சொல்றதுதான் சரி. இந்து நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அவ உன்னை காப்பாத்துதானே ரிஸ்க் எடுத்தா. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை நீ கைவிடுறது எந்த விதத்துல நியாயம்? ரொம்பவும் யோசிக்காத கர்ணா, நாம திரும்பவும் இந்துவை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரோம். ஆமாண்ண, நாளைக்கு நானும் வரேன். எப்படியாவது இந்து அக்கா கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வரணும். வேற வழியே கிடையாது. ஏய் சரி, நாங்க நாளைக்கு கோயிலுக்கு போறதா போய் சொல்லிட்டு வந்துடுறோம். நீயும் கிளம்பு. நீ முன்னாடி போக்கறனா, நாங்க எல்லாரும் பின்னாடியே வந்துடுறோம். நீ இந்து கிட்ட பேசி சமாதானப்படுத்தி எப்படியாவது அவளை வீட்டுக்கு கூட்டு வந்துரு. புரியுதா?